வெல்கம் டு டெக்னிக்கல் பீஸ். Daraz அப்ளிகேஷன்லேருந்து எப்படி ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறது அண்ட் அந்த ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் எப்படி எங்களை கைக்கு வந்து சேருது அண்ட் அந்த கைக்கு வந்த பொருளுக்கு எப்படி நாங்கள் பணத்தை எத்தனை விதமான முறைகளில் நாங்கள் செலுத்தி கொள்ளலாம் அண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி டிஸ்கவுண்ட்ஸை பெற்றுக்கொள்வது, இப்படி நிறைய விதமான Daraz சம்மந்தமான கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோ மூலமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படி நான் சில விஷயங்களை குறிப்பிடாமல் விட்டிருந்தால் மறக்காமல் நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷன் மூலம் என்னட்ட கேளுங்க. நான் அதுக்கான தகுந்த பதிலாக வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமே உங்களுக்காக சொல்லிக்கொள்ளுவேன். ஸோ நாங்கள் வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஐ எம் பியட்ரிக் அண்ட் யூஆர் வாட்சிங் ஆன் டெக்னிக்கல் பீஸ் யூடியூப் சேனல். என்னுடைய சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அல்லது பிரயோஜனமாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. So without any further delay, let's get into the video. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து எப்படின்னு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் போய் Daraz ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து டைப் பண்ணி அதில் வர்ற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண வந்து அடுத்து வந்து அக்கௌண்ட் இருக்கும். இந்த கீழ் செக்ஷனில் அக்கௌண்ட்டில் போய் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ மேலே உள்ள லாகின் சைன் அப் பண்ண பட்டனை கொடுத்து லாகின் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறபடியே அதில் வந்து பியட்ரிக் டேரக்ட்னு ஷோ ஆகுது. அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நான் பியட்ரிக் டேரக்டை கொடுத்து லாகின் பண்ணி கொள்கிறேன். ஓகே, அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் மேலே உள்ள செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி அட்ரஸ் புக்குக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. இந்த அட்ரஸ் புக்குக்குள்ளே போனால் ஆல்ரெடி நான் அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்கிறபடியாக இந்த இடத்துல ஷோ ஆகுது. அப்படி ஆட் பண்ணாட்டி நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஆட் அட்ரஸ்ன்ற ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ண முதலாவது வந்து உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்கும். ஸோ உங்களுடைய ஃபுல் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்து நேம் வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து ஃபோன் நம்பர். மிக முக்கியமானது உங்களுடைய ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பரை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சரியான ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்து வந்து ப்ரோவின்ஸ் நான் வந்து ஜெஃப்னாவில் இருக்கிறபடியாக நொதர்ன் ப்ரோவின்ஸ்னு கொடுத்துக்கொள்கிறேன். அண்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜெஃப்னா நான். அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சிட்டியை கொடுக்கலாம். நான் வந்து ஜெஃப்னா டவுன் இருக்கிறபடியாக ஜெஃப்னா டவுன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் எரர் காட்டுது. ஸோ எரர் இல்லாமல் சரியான ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்டானது வந்து அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் வந்து சரியான இப்போ ஒர்க்கிங் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ என்னுடைய அட்ரஸை வந்து நான் இப்படி கொடுத்துக்கொள்கிறேன். அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்டானது வந்து நீங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா இல்லை ஹோமுக்கு சென்ட் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. ஸோ எப்போவுமே ஹோம் தான். ஹோமை கொடுத்துட்டு கீழே உள்ள சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். சேவ் ஆகினால் எனக்கு முதல்ல ஷோ ஆகின மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, அண்ட் அடுத்த முக்கியமானது வந்து எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து Daraz அப்ளிகேஷன்லேருந்து சர்ச் பண்ணுறது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் உங்களுடைய ப்ரீவியஸ் சர்ச் இதுக்கு முதல் என்னத்தை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இல்லை ஷோ ஆகும். ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணணுமென்றால் மேலே உள்ள சர்ச் பாரில் போய் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ஒரு கீவேர்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து தேவையானது ஒரு கிரிக்கெட் பேக் தேவைப்படுது. ஸோ கிரிக்கெட் பேக்குன்னு நான் டைப் பண்ணி கொள்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சர்ச் பட்டனை கொடுத்தா சர்ச் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிரிக்கெட் பேக் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ப்ராடக்ட்ஸில் வந்து டாப் ரேங்கிங்கில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேலே இருந்து கீழே காட்டும். இந்த அடுத்த வந்து ப்ரைஸை கிளிக் பண்ணிங்கன்னால் குறைஞ்ச விலையிலிருந்து கூடின விலை மட்டும் ஒரு சார்ட் அவுட்டாக போய்கொண்டு இருக்கும். திரும்ப அந்த ப்ரைஸை கிளிக் பண்ணினால் கூடின விலையிலிருந்து குறைஞ்ச விலை மட்டும் சார்ட் அவுட் ஆகியிருக்கும். அண்ட் அடுத்து வந்து டாப் சேல்ஸான ப்ராடக்ட்டை வேண்டாம் அதை கொடுத்து கொள்ளலாம் நீங்கள். ஓகே, அடுத்து மிக முக்கியமான விடயம் ஒரு ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸை செக் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் வந்து மேலே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் எத்தனை இமேஜ் இருக்கோ அதை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம், அடுத்தது வந்து அதுக்கான ப்ரைஸ் அண்ட் அதுக்கான வவுச்சர். அண்ட் அடுத்தது வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து சோல்ட் ஆகியிருக்கு, விற்பனை ஆகியிருக்குது. அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங்ஸ். அண்ட் அடுத்தது வந்து மிக மிக முக்கியமானது ப்ராடக்ட்டுக்கான கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படியான ப்ராடக்ட்ன்ற டீட்டெயில்ஸ் தேவை என்றால் உங்களை மாதிரி வேறு ஒரு ஆள் வந்து ஏற்கனவே கேள்வி கேட்டிருப்பார். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
அண்ட் அடுத்து வந்து இந்த கடைக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எத்தனை வீதம் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து வேரியேஷன்ஸ். ஸோ நான் வந்து கிரிக்கெட் பேக்கை வந்து வேண்டுறபடியால் பேக்கில் வந்து எத்தனை விதமான கலர்ஸ் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது, அந்த சைஸுகள் வந்து என்னென்ன விலையில் இருக்குன்றதை வந்து இந்த வேரியேஷன் மூலம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அடுத்து வந்து குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எத்தனை பேக் தேவைன்றதை வந்து இதில் கிளிக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறதில்ல. ஸோ நாங்கள் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மிச்ச டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கான கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட வவுச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை பற்றி நான் பின்னுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த முக்கியமான விடயம் வந்து டெலிவரி. ஸோ நீங்கள் வந்து ஏர்லியாக கொடுத்து உங்களுடைய அட்ரஸை வச்சு தான் இந்த டெலிவரி அட்ரஸ் வந்து எத்தனை நாளையில் கிடைக்கும் அண்ட் அதுக்கான எவ்வளவு சார்ஜ் எடுப்பாங்க என்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து பர்சனலாக செக் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விடயம் வந்து சர்வீஸ். ஸோ சர்வீஸ் வந்து தடுத்தவரை ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டினால் எத்தனை நாளில் ரிட்டர்ன் பண்ணலாம் அண்ட் வாரண்ட்டி இருக்கான டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூஸ், ஸோ ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கக்கூடிய ரிவ்யூஸ் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். அண்ட் அடுத்து வந்து அந்த கடைக்கான செல்லர் ரிவ்யூ அண்ட் இப்படியான டீட்டெயில்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க. அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்த மிக முக்கியமானது வந்து இந்த ஹைலைட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கிரிக்கெட் பேக்குன்றபடியாக நோ பிராண்ட் அண்ட் ஜூனியர் அண்ட் சீனியர் பிளேயர்ஸுக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த பேட்டை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவ்யூஸ் யாரோ போட்டிருக்கணும். இது வந்து மேலே கொக் பால் பேட்டுன்னு போட்டிருக்கு, பட் கீழே வந்து டென்னிஸ் பால் பேட்டை சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கு. பட் இதில் உண்மையாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் சாஃப்ட் பால் டென்னிஸ் பேட் தானுண்டு ஆட் பண்ணியிருக்கு. பட் அவர் வந்து அதை செக் பண்ணாமல் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டிருக்கிறார். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு வண்ட பழகி கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ணி எங்களுடைய பழைய ப்ராடக்ட்டுக்கு போய் நாங்கள் செக் பண்ணலாம் மிச்ச டீட்டெயில்ஸை. ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை இப்போ இந்த ஆப்ஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி முடிஞ்சாப்பேந்து ஜஸ்ட் கீழே உள்ள பை நவ் ஆட் டு கார்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பை நவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இந்த பை நவுக்கு போட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய கலர் ஃபேமிலின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் இது வந்து வேறு ஒரு வித்தியாசமான ப்ராடக்டாக இருந்தால் அந்த ப்ராடக்ட்டுக்கான சைஸஸ் இருக்கலாம். அண்ட் அப்படி இல்லாட்டி அடுத்த வந்து கலர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம். இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில நேரம் நீங்கள் ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா ஷூக்கான சைஸஸ் வந்து இருக்கலாம். இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பேக் அண்ட் பேக்குன்ற சைஸுன்றபடியாக அது மட்டும்தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்த வந்து குவான்டிட்டி எத்தனை பேக் தேவைன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பை நவ்வை கொடுத்தால் அடுத்த முக்கியமான விடயத்துக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லியாக கொடுத்த அட்ரஸ் காட்டுது. அண்ட் அதுக்கு அடுத்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மிக முக்கியமானது இது வந்து பார்சல் பாயிண்ட். அதாவது இந்த உங்களுடைய பார்சலை வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறபடியா ஜாழ்ப்பாணத்தில் எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுடைய பார்சல் டெலிவர் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ இதேன் கொடுத்துருக்குறாங்க என்றால் நீங்கள் இந்த இடத்துக்கு போய் உங்களுடைய பார்சலை கலெக்ட் பண்ணினீங்கள் என்றால் உங்களுடைய டெலிவரியிலேருந்து வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 379 ரூபாய் வந்து உங்களுக்கான ட்ராவலிங் சார்ஜுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் நீங்கள் இந்த பார்சல் பாயிண்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் போய், அதாவது இப்போ ஜெஃப்னாவில் வந்து இப்படி 2 பிரான்ச் இருக்காம். ஸோ இந்த பிரான்ச் ஒன்றில் போய் நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ட்ராவலிங் ஃபீஸில். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே டெலிவரி ஃபீஸ்ன்னு 379 ரூபா அண்ட் அதுக்கு வந்து டெலிவரி டிஸ்கவுண்ட்டாக வந்து 230 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெஸ்க் ஜெஃப்னா இந்த எஸ்டிஎன் ஆப்ஷனில் போய் நான் எடுத்துக்கொள்கிறேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 230 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. ஓகே, அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து இதில் பாருங்கள், நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் தானான்னு பாருங்கள் அண்ட் அதனுடைய ப்ரைஸை பார்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் ஜிமெயில் அட்ரஸை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். செக் பண்ணி முடிச்சா பேருந்து குவான்டிட்டி எல்லாம் வந்து பர்சனலாக செக் பண்ணிக்கொள்ளுங்கள். செக் பண்ணால் பேருந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவரி ஃபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அதில் வந்து போட்டிருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட்டை பெற்றுக்கொள்கிறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து 2599 ரூபா வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எப்படி டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்கிறோம்னா எல்லா ப்ராடக்ட்ஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வவுச்சர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இதில் இப்போ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணினா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிஸ்கவுண்ட், அல்லது 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள்.
ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து திரும்ப பை நோவை கொடுத்து நான் போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் திரும்ப வந்து அந்த பார்சல் பாயிண்ட் லொக்கேஷன் எல்லாம் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் திரும்ப செட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ நான் செட் பண்ணிவிட்டு போகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல எனக்கு இருந்த டெலிவரி டிஸ்கவுண்ட் 230 ரூபா அப்படியே விழுந்திருக்கு. அண்ட் அதுக்கு கீழே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண ஏதோ ஒரு வவுச்சர் டிஸ்கவுண்ட் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கு. ஸோ டராஸ் வவுச்சர் அண்ட் ஆப்ஷனில் பாருங்க 368 ரூபா டிஸ்கவுண்ட் விழுந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கலெக்ட் பண்ண வவுச்சர் டிஸ்கவுண்ட் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை ஆகும். அப்ளை ஆகினப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2231 ரூபா தான் ஃபைனல் அமௌண்ட். ஸோ பிளேஸ் ஆர்டரை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, பிளேஸ் ஆர்டரை கொடுத்த உடனே வந்து ஆர்டர் ரிசீவ் ஆகிடாது. அதுக்கான பேமெண்ட்டை நாங்கள் வந்து செய்து கொள்ளணும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நிறைய விதமான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலம் செலுத்தலாம். இல்லாட்டி நாங்கள் டராஸ் பாயிண்ட்ஸ் மூலம் செலுத்தலாம். டராஸ் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டராஸில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதால அந்த ப்ராடக்ட்டுக்காக ஒரு சில காயின்ஸ் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் உள்ள காயின்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் பிற்காலத்தில் காசாக அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் அடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்ஸும் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட்டும் இருக்குது. ஸோ இந்த கேஷ் ஆன் டெலிவரியை வந்து அடுத்த ஆப்ஷனாக பார்க்கலாம். இந்த ஆப்ஷனில் வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டில் எப்படி நாங்கள் பேமெண்ட்டை வந்து செலுத்திக் கொள்றதுன்ற ஆப்ஷனை மட்டும் இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்டு நம்பர் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ கார்டு நம்பரையும் கொடுத்து நேம் ஆன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. பே நவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். ஓகே, நான் முதலே வந்து சொல்லியிருந்தேன் நான் கேஷ் ஆன் டெலிவரி வந்து எப்படி எனேபிள் பண்ணுறான்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியை நாங்கள் எனேபிள் பண்ணணும் என்றால் மேலே நாங்கள் கொடுத்த இந்த கலெக்டிங் பாயிண்ட், அதாவது இந்த ஜெஃப்னால உள்ள கலெக்டிங் பாயிண்டில் போய் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்ன்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணினால் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டால் தான் நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து பே நவ் அந்த கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ 2579 ரூபா வந்து உங்களுடைய ஃபைனல் அமௌண்ட். ஸோ இந்த ஃபைனல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கொண்டு கன்ஃபார்ம் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஓகே, எனக்கு வந்து டெலிவரி வந்து சேர்ந்துடுது. ஸோ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை வந்து கொடுத்துருந்தேன் நான். ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்கே அந்த அண்ணா வந்து கொண்டு வந்து தர்றேன். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருந்ததோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே கையில் கொடுத்தீங்கன்னாலே சரி. எத்தனை நாள் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 டேஸ்லேயே வந்து ஜெஃப்னாக்கு டெலிவரி வந்துட்டுது. ஓகே, இது எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தந்த ப்ராடக்ட் வந்து எப்படி பேக்கேஜிங்கில் வந்திருக்கு அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வெளியில் ஒரு ஒட்டையில் வந்து அடித்து ஒட்டி இருக்கிறாங்க எங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான பார் கோட், அந்த QR கோட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேக்கேஜ், நல்ல ஒரு பேக்கிங்லான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே வந்து உடையக்கூடிய பொருட்கள் எதுவும் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தீங்க என்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பொஞ்செல்லாம் வச்சு தான் வந்திருக்கு முள்ளுக்கு. ஸோ இது ஜஸ்ட் நான் பேக் ஒன்று ஆர்டர் பண்ணினபடியால் நார்மல் பேக்கேஜிங்லேயே வந்திருக்கு. பட் இந்த நார்மல் பேக்கேஜை வந்து நல்ல ஒரு பேக்கேஜிங்லாம், ஒரு பர்ஃபெக்டான சேஃபான பேக்கேஜிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு என்னுடைய பேக் இது தான் நான் ஆர்டர் பண்ணின பேக் தான். பட் அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொலித்தீன் பேக்கேஜோடு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அதையும் வந்து பிக்சர் இருந்து பார்க்கலாம் உள்ளுக்கு அப்படி இருக்குது பேக்குன்ற டீட்டெயில்ஸை. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணின பேக். இப்போ வந்து பர்ஃபெக்டான பேக் கிடச்சிட்டுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மாறி வேறொரு ப்ராடக்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் 7 நாளைக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டராஸ் சம்மந்தமான வேறு கேள்விகளுக்கு உங்களுக்கு விடைகள் கிடைக்காமல் விட்டுருந்தால் அதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் புரியும்ப ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தா வீடியோ மேக் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கான பதிலை வந்து உடனே தெரிவித்துக் கொள்வேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து பயனுள்ள வீடியோவாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் ஒரு ஸ்ரீலங்கன் சேனல் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you on my next video. Bye.